ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 12. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கூட நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லைன் வந்து 24,000 சப்போர்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி நேற்று க்ளோஸ் இது கீழே படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைடு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்று. அதுக்கேற்ற மாதிரி பாருங்களேன், இன்றைக்கி கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் நமக்கு கீழே இறங்கியிருக்க மார்க்கெட். ஓகேங்களா? இது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் கண்டினியூஸாக இறங்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது அதிகமாகவே இறங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு ஹோல்டிங் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஒன்றுமே. ஸோ அதனால் பார்த்துட்டு பொசிஷன் ஹோல்டிங் வைக்கிற மாதிரி இருந்தால் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23,700 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டரில் கால் இன்புட்ல என்ட்ரி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் டேமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் சைடு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே போகலை. அதேமாரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடு நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியே 9:24 வந்தது பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வேறு என்ட்ரியுமே எதுவுமே வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ரேலியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து நமக்கு வேறு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதுவும் வரல. ஸோ ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அந்த என்ட்ரியுமே நமக்கு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதேமாரி புட் சைடு இது 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து பார்த்தா மார்னிங் செக்ஷனில் வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஸோ 12 மணிக்கு அப்புறமேட்டு தான் வந்தது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த வீக் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போயுமே நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே அடுத்த வீக் கான்ட்ராக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மார்க்கெட் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட 100-150 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கரண்ட்டில் என்ன ஏடிஎம் ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,600 இருந்தது ஏடிஎம் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 மினிட்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் காலுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் வந்து நமக்கு ஃபுல் டேமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லை. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு செல்லிங்க்கு எக்ஸிட் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அங்கே லோ கட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்ததுன்னா கூட நமக்கு ஒன் சைட் ரேலி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்டமே நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 10:25க்கு வந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ கேண்டில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருந்தது. அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வந்தது கரெக்டாக எக்ஸாக்டாக. ஸோ அப்போ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எக்ஸிட் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தா நமக்கு க்ளோசிங்கில் போய் நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டமே நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸிட் மார்க் வரது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த என்ட்ரியை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:00 க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்துருக்கு. உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏடிஎம் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்முடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.